இன்னைக்கு நம்ம PGTRB இங்கிலீஷ்ல இந்த புது சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7th B காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல த மீனிங் ஆஃப் ஆப்பிரிக்கா பார்க்க போறோம். த மீனிங் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்து 1968ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இதை பத்தின ஃபுல் போயம் லைன் பை லைன் பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா புது சிலபஸ் பிளஸ் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ PGTRBக்கு மும்முரமாக படிச்சுட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களுடைய தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த வருஷம் நிறைய போஸ்டிங் இருக்கு, நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, நம்ம லேட் பண்ண வேண்டாம். த மீனிங் ஆஃப் ஆப்பிரிக்கா அதுக்குள்ள போகலாம். ஸோ ஒரிஜினல் டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கான்டினென்ட் தட் லைஸ் வித்தின் அஸ் அப்படிங்கிறத ஒரிஜினல் டைட்டில் எழுதிக்கோங்க. ஒரிஜினல் டைட்டில் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாத்துக்குமே சப்டைட்டில் ஒரிஜினல் டைட்டில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ த மீனிங் ஆஃப் ஆப்பிரிக்கா அதோட ஒரிஜினல் டைட்டில் த கான்டினென்ட் தட் லைஸ் வித்தின் அஸ் அப்படிங்கிறது ஏன்னா நமக்குள்ள இருப்பது தான் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறத அவர் வந்து உணர்ந்துட்டு இதை எழுதியிருக்காரு, போயம் எழுதியிருக்காரு. ஸோ இது என்ன மாதிரி டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரேட்டிவ் போயம். இதுலேயும் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நரேட்டிவ் போயம் பப்ளிஷ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா த ஆஃப்ரிக்கன் அசர்ஷன் அப்படிங்கிறது 1968ல. ஓகேவா, இது வந்து ஆப்பிரிக்கன் ஆந்தாலஜின்னு சொல்றாங்க. ஆந்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பல ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்த்து ஒரு புக்கா வெளியிடுவாங்க. அந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்ல யார் எழுதியிருக்காங்களோ அவங்களோட போயமோ ஷார்ட் ஸ்டோரிஸோ நாவல்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து தொகுத்து ஒரே புக்கா வந்து வெளியிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆந்தாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்பிரிக்கன் ஆந்தாலஜி அது ஒவ்வொரு நாட்டுக்குமே மாறுபடும் இல்லையா, ஆஸ்திரேலியன், ஆப்பிரிக்கன், அதுக்கப்புறம் நியூசிலாந்து, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். இதில் ஆப்பிரிக்கன் ஆந்தாலஜி அதில் வந்து இவரது இந்த ஆப்பிரிக்கன் அசர்ஷன் 1968ல இது பப்ளிஷ் ஆயிருக்கு, த மீனிங் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போயட்டோட சென்ஸ். அவர் வந்து எப்படி ஒரு ஐசோலேஷன், அவர் வந்து தனிமையை உணர்றாரு எங்கே இருக்கும்போது அப்படின்னா இங்கிலாண்டில் அவர் இருக்கும்போது. ஆக்சுவலி வந்து அபியோஷ் நிக்கோல் அப்படிங்கிறவர் வந்து இங்கிலாந்து போய் அங்கே இருந்துட்டு அவரோட லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இங்கே இவரோட நேட்டிவ் பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க, நம்ம நாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு போயம் தான் இந்த போயம். ஆக்சுவலி த மீனிங் ஆஃப் ஆப்பிரிக்கா, அதாவது அந்த டைட்டிலே உங்களுக்கு வந்து அதனால தெளிவு வந்திருக்கும். ஓகே, என்ன மாதிரியான லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ஆப்பிரிக்கா, அதாவது இங்கிலாந்துலேருந்து அவர் திரும்ப ஊருக்கு போறாரு, போகும்போது அவரோட நேட்டிவ் பிளேஸை பார்க்குறாரு. ஸோ நேட்டிவ் பிளேஸை பார்க்கும்போது அவரோட எண்ணங்கள், அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள், இது எல்லாத்தையும் தான் நம்மளுக்கு வந்து இதில் ஃபுல்லாக விவரிக்கிறாரு. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா போயட்டோட லவ் ஃபார் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா மேலே அவர் எவ்வளோ பெரிய அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எதுகை மோனே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஸ். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ABCன்னு இந்த ரைம் ஸ்கீம் வந்து ஷேக்ஸ்பியரோட ரைம் ஸ்கீம் மாதிரிலாம் இதில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு போயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 107 லைன்ஸ். ஸோ 107 லைன்ஸ் 8 ஸ்டான்சர்ஸ் வருது, மொத்தம் 8 ஸ்டான்சர்ஸ் வருது. 107 லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 107 7ங்கிறத ஏழுமலைக்கு வந்து நம்ம 7 மலை ஏறி அங்கே போயிட்டு நம்ம என்ன சொல்றது தேங்காய் உடைக்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் 107. 10 நாள் படியேறி ஏழுமலை கோயிலில் போய் நம்ம வந்து தேங்காய் உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 8 ஸ்டான்ஸா, 8ங்கிறது நம்ம வந்து எட்டி வச்சு போய் நம்ம தேங்காய் உடைக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம டைரெக்டாகவே வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன், அவர் பற்றின ஒரு சின்ன ஒரு இது பார்த்துக்கலாம். நீங்கள் நிறைய நெட் சோர்சஸ் இருக்குது, அதில் நிறைய நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா டேவிட்சன் நிக்கோல் அப்படிங்கிறது. டேவிட்சன் சில்வஸ்டர் ஹெக்டர் வில்லிங் பை நிக்கோல் அப்படிங்கிறது அவரோட பேர். என்னோட சொல்கிறேன், டேவிட்சன் சில்வஸ்டர் ஹெக்டர் வில்லபை நிக்கோல் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேமு. அதை வந்து ஷார்ட் பண்ணி அவர் வந்து அபிஷ் நிக்கோல் அப்படிங்கிற பேரில் எடுத்துக்கிட்டாரு. ஸோ செப்டம்பர் 14, 1924, செப்டம்பர் 14, 1924 ஃப்ரீ டவுன் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. அது எது அப்படின்னா கேபிட்டல் சிட்டி ஆஃப் சிரியா லியோனி அப்படிங்கிற இடம் தான் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைஜீரியா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பீப்புள் வந்து நைஜீரியன் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அதை பார்த்தாவே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். 1946 வரைக்கும் நைஜீரியாவில் அவர் படிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனராக இருக்காரு. எந்த காலேஜில் படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் காலேஜ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இந்த UK, ஓகேவா, யுனைடெட் கிங்டமில் படிக்கிறாரு. சரியா, இவர் வந்து ஆக்சுவலி எப்படி வந்து ஓல்சோயிங்கா வந்துட்டு இருபா கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டியில் இருந்தார். அதே மாதிரி இவருக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, மைனாரிட்டின்னு சொல்கிறாங்க, சிரோல் மைனாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சிரோல் நீங்கள் ஸ்பெல் பார்த்துக்கோங்க, CREOLE, சிரோல் மைனாரிட்டி அப்படிங்கிற இடத்துல இவர் ஒரு எக்ஸ்லேவ் கம்யூனிட்டியில் இருந்தவர், ஒரு எலைட் பீப்புளாக இருக்கிறவர், ஒரு எக்ஸ்லேவ் கம்யூனிட்டியில் இருக்கிறவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா நீங்கள் பின்னாடி வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நிக்கோல் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மெடிசன் ப்ளஸ் வந்து நேச்சுரல் சயின்ஸை வந்து படிக்கிறார். சேம் அவரோட ஹோம் டவுன்லேயே அந்த கேபிட்டல் சிட்டிலேயே வந்து படிக்கிறாப்புல.
எங்க இருந்துட்டு சிராலியோன் அந்த நைஜீரியா அண்ட் இங்கிலாந்து 3 இடத்துலையுமே ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 வந்து 70 இயர்ஸ், அதாவது 70 வயசு ஆகும்போது நிக்கோல் வந்து பாஸ்ட் அவே. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக இன்னும் பார்க்க வேண்டியது வந்து இவர் நிறைய பொசிஷனில் இருந்திருக்காப்ல. பொசிஷன் அப்படின்னா நிறைய வந்து ஒரு முக்கியமான பதவிகளில் இருந்திருக்காரு. 1960லேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1987 வரைக்கும் உங்களுக்கு வந்து அவரோட நிறைய பெரிய பெரிய பதவிகள் அவர் வகிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நேட்டிவ் பிரின்சிபல் அப்படிங்கிறதுல இவர் ரொம்ப முக்கியமானது. ஃபொரா பே காலேஜில் ஃப்ரீ டவுனில் இருந்திருக்காரு 1960 to 1966 வரைக்கும். அதுக்கப்புறம் சேர்மன் ஆயிருக்காரு, வைஸ் சான்சலர் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் சிரியன் லியோன் டு த யுனைடெட் நேஷன், அதாவது எங்கே வந்து நம்ம தூதரகம் சொல்றாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அண்டர் செக்ரட்டரி ஜெனரலாக இருந்திருக்காரு 72 வரையில். 1972 69ல இருந்து 71 வரைக்கும் பெர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அண்டர் செக்ரட்டரிஸ் அண்ட் ஜெனரல் அப்படிங்கிறது 72 வரைக்கும் 1972 வரைக்கும் யுனைடெட் நேஷன் அண்டர் இதில் இருந்திருக்காரு. 1982 வரையில் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஃபெடரேஷனில் இருந்திருக்காரு. ஸோ எங்கே இருந்தால் எப்போல இருந்தால் 1983லேருந்து 1987 வரையிலும். ஸோ இது அவரோட இது ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் அவரோட ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ 1964லேருந்து அவரோட ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்ரிக்கா ஏ சப்ஜெக்ட் வியூ, 1965ல 2 ஆஃப்ரிக்கன் டெய்ல்ஸ், 1965 த ட்ரூலி மேரிட் விமன் அண்ட் த அதர் ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் 1982ல கிரியேட்டிவ் விமன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸ்லேயும் இவரோட நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மெயினாக இவரை பற்றின ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த இன்சுலின்கான ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காருங்க. ஸோ மெடிக்கல் சயின்ஸ் படிச்சதுனால பிரேக் டவுன் ஆஃப் இன்சுலின் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ்க்கு இவரோட கண்டுபிடிப்பு மிகப்பெரிய ஒரு கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து நிறைய பேர் அது பாதிக்கப்பட்டு அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு இவரோட கண்டுபிடிப்பு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இந்த ஆப்பிரிக்கன் இதுனா இந்த காமன்வெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது போஸ்ட் கலோனியலுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்திரேலியா, அதாவது பூர்வக்குடி மக்கள் அவங்களுடைய லைஃப்ல நடந்த மாற்றங்கள், யாருனால யூரோப்பியனால என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த பார்ட்ல ஃபுல்லாகவே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து சில வந்தேரிகள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க யூரோப்பியனு. ஸோ அபார்ஜினல் பீப்புள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பூர்வக்குடிகள், அவங்க தான் அபார்ஜினல் இண்டிஜினஸ் பீப்புள் அப்படிங்கிறதுலாம் அவங்கள தான் சொல்லுவாங்க. இவர் வந்து இவர் வந்து ஆக்சுவலி அபார்ஜினல் பீப்புள். இவர் வந்து அவரோட சொந்த ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துல இன்வேர்டரா அவர் எப்படி போனாரோ, ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் திரும்ப ஆப்பிரிக்காவுக்கு வரும்போது எப்படி இருந்ததுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதே பார்த்தீங்கன்னா இப்போ ஜூடித் ரைட்னா அவங்க வந்து யூரோப்பியன், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, நம்ம வந்து அபார்ஜினல் பீப்புளை வந்து நம்மளோட ஆட்கள், நம்மளோட மூதாதையர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க அப்படிங்கிற கில்ட் ஃபீல் அதில் சொல்லியிருப்பாங்க. அதே ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஏடி ஹோப் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நாங்கள் வந்து இந்த ஆஸ்திரேலியா எப்படி இருந்தது, நிலப்பரப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவரும் வந்து யூரோப்பியன். ஆனால் வந்து அந்த நாட்டோடைய அட்மாஸ்பியர், அங்கே இருக்கிற மக்கள் அவங்க எல்லாமே எப்படி இருக்காங்க அப்படின்னு சட்டைரைஸ் பண்ணிட்டு கடைசி ஒரு 2 பேராகிராஃப் ஆர் 3 பேராகிராஃப், ஐ திங்க் 2 பேராகிராஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இல்லை இதுதான் எங்களோடது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாங் ஆஃப் ஹோப் அந்த மாதிரி தான் அவங்க சட்டம் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்வாக்கர் சொல்லியிருப்பாரு. ஸோ சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தாட்டு வியூ, சொந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க, அபார்ஜினலா பீப்புளை வந்து எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான அந்த யூரோப்பியன் மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து முக்கியமான இது, நான் ஒரு லைன் பை லைனாக சொல்கிறேன். இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, அதில் வந்து ஏதாவது நான் ப்ரொனன்சியேஷன்லையோ அல்லது வந்து மீனிங்லையோ நான் தவறாக சொல்லியிருந்தேன்னா ப்ளீஸ் போஸ்ட் த கமெண்ட்ஸ் பிலோ. ஓகேங்களா? நம்ம ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மிஸ்லீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, என்ன சொல்கிறது, ஃபுல்லாக நம்ம நடத்தும் போது. சரி வாங்க நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே படிச்சிருங்க. ஏன்னா லைன் பை லைன் இன்செட்லேருந்து உள்ளேருந்துலாம் கேட்குறாங்க. சில முக்கியமான இன்சிடென்ட்ஸு நேம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மீனிங் ஆஃப் ஆப்ரிக்கா ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஓன் த மார்கரெட் ராங் ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அண்ட் மெடல் ஃபார் லிட்ரேச்சர் இன் ஆஃப்ரிக்கா இன் 1952. ஸோ 2 அவார்டு வாங்கியிருக்காரு. மார்கரெட் ராங் ப்ரைஸ் ஒன்று
அண்ட் மெடல் ஃபார் லிட்ரேச்சர் இன் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது 1952 ஒன்று வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா எப்போ பப்ளிஷ் ஆச்சு, ஒரிஜினல் டைட்டில் என்ன டைப் ஆஃப் போயம் இது, அதுக்கப்புறம் லைன்ஸ் எவ்வளோ, ஸ்டான்சர்ஸ் எவ்வளோ, என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, ஸோ இவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, அதே மாதிரி இது இந்த போயம் வந்து எதை பற்றி சொல்லுது, இதை வந்து யார் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லைனுக்குள்ளே போகலாம். ஓகே, The meaning of African பார்த்தீங்கன்னா 107 லைன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டான்சாஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்சால 11 லைன்ஸ் இருக்கு. அதில் என்ன சொல்ற வரான்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ இங்கிலாந்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. இங்கிலாந்துல இருக்கும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத அதை சொல்றாரு. ஆப்பிரிக்கா, யூ வேர் ஒன் ஜஸ்ட் எ நேம் டு மீ. உன்னோட பேர் மட்டும் எனக்கு ஒரு பேரா மட்டும்தான் உன்னோட நினைவு இருந்துச்சு. பட் நோ யூ லை பிஃபோர் மீ வித் சோபர் கிரீன் சேலஞ்ச். அதாவது இப்போ எனக்கு முன்னாடி நீ எப்படி இருக்க, ஒரு டல்லான ஒரு கிரீன் சேலஞ்சா நீ இருக்க. டு தட் லவுட் ஃபெய்த் ஃபார் ஃப்ரீடம். நான் வந்து லைஃப்ல ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கும்னு நினைச்சேன். பட் லைஃப் மோர் அபண்டன்ட். அப்படி கிடையாது. அது வந்து ஒரு கைவிடப்பட்ட நிலையா நான் இப்போ உணர்றேன். விச் வி ஒன்ஸ் ப்ரொஃபஸ்ட் ஷவுட்டிங். எல்லாமே ஒரு வாட்டி கத்துறாங்க. எதுக்காக கத்துறாங்கன்னா, ஃப்ரீடம் வேணும்னு கத்திட்டு இருக்காங்க. இன்டு த சைலண்ட் லிசனிங் மைக்ரோஃபோன். சைலண்ட் லிசனிங்னா மைக்ரோஃபோனுங்கிறது இங்க மைக்கை மென்ஷன் பண்றாங்க. அதாவது ஒருத்தர் மேடையில் வந்து ஃப்ரீடம் கத்தும்போது எல்லாருமே சைலண்டாக லிசன் பண்ணுறாங்க. அண்ட் ஏலியன் பிளாட்ஃபார்ம் டு எ சிங்கிறது வந்து இந்த கூட்டத்தை சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற மக்களை சொல்கிறாங்க. ஒரு ஏலியன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இங்கிலாண்டை ரெஃபர் பண்ணுது. ஸோ யாருக்கு ஏலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலுக்கு வந்து இங்கே ஏலியன். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு ஏலியன் பிளாட்ஃபார்மாக இந்த இங்கிலாந்து வந்து எனக்கு தெரியுது. இந்த கடல் அலைக்கு மத்தியில் நான் ஏலியனாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரால வந்து இவர் வந்து ஏலியனா ஃபீல் பண்றாரு அப்படின்னா, ஆஃப் ஒயிட் ப்ரிஃப்ளெக்ஸ்டு ஃபேஸஸ் ட்ரபிள்டு. ப்ரிஃப்ளெக்ஸ்டு அப்படின்னா ஒரு பதட்டத்தோடு அப்படிங்கிறதா இங்க ஒரு மீனிங்கா இருக்கு. ப்ரிஃப்ளெக்ஸ்னா ஒரு பதற்றமான, ஒரு ட்ரபிள்னா ஒரு துன்பம்னு சொல்லுவோம் இல்லையா, பதற்றத்தோட. அதே மாதிரி என்னன்னா, அவங்களோட அவங்க நடுங்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பதற்றமா இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, வித் சீக்ரெட் இம்பீரியல் கில்ட்னா என்ன, மனசுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து இப்படி ஆப்பிரிக்காவை வந்து அடிமைப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலனைஸ்டு பீப்புள், அதனால இந்த இங்கிலாந்து பீப்புள் வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றாங்க. அதனால அவங்க நமக்கும் சேர்த்து ஷவுட் பண்றாங்க ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் யூ வித் அ விசன் எஃபிமிஸ்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மைல்டா, ஒரு அமைதியா இருக்கிறது. எதுக்காக கத்துறோன்னே தெரியாம. ஸோ ஆப்பிரிக்கா பத்தி பேசும்போது ஒரு விஷன் வருது. என்ன விஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நீ அமைதியா இருப்பீல்ல ஆப்பிரிக்கா, ஸோ ஒன்ன மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷன் தான் எனக்கு இப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ் யூ ஆல்வேஸ் அஃபியர், எப்படி இருப்ப நீ, ரொம்ப அமைதியா இருப்ப. ஸோ யூ டு யுவர் லோன்லி சன்ஸ் ஆன் டிஸ்டன்ட் ஷோர்ஸ். இந்த டிஸ்டன்ட் ஷோர்ஸுங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டை தான் குறிக்குது. ஸோ டு யுவர் லோன்லி சன்ஸ்னா யார், நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஆப்பிரிக்கன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஷோர்ஸில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். மற்றவங்களை வந்து இப்போ எப்படின்னா, நம்ம சொந்த ஊரில் வந்து நம்ம தான் ராஜா மாதிரி. பட் ஆனால் இதுவே வேற ஒரு ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் அங்கே ராஜாவாக இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட அவர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்காரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஸ்டான்ஸால மொத்தம் எத்தனை லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வரைக்கும். லைன் வந்து 33 வரைக்கும். ஸோ தென் the cold sky and continent would disappear. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆப்பிரிக்காவோட விஷயம் வரும்போது அவரோட அந்த கோல்டு ஸ்கை இருக்கு இல்லையா, அந்த கான்டினென்ட்ங்கிறது ஒரு இடத்த தான் குறிக்குது, ஒரு கண்டத்தையோ அந்த மாதிரி கான்டினென்ட்டை சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே இப்போ மறைஞ்சிருச்சு, டிசப்பியர் ஆயிடுச்சு. அவர் கண் முன்னாடி இருக்கிறது எல்லாமே மறைஞ்சிருச்சு. இன்னும் கிரே மென்டல் மிஸ்ட்ங்கிறது நமக்கு பனி நமக்கு தெரியும். கிரேங்கிறது என்னன்னு சொல்லுவோம், மங்கலான அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஸோ மனசுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் தோன்றுது. அது எப்படியான விஷயம்னா, ஒரு மங்கலான விஷயமா தோணுது. அண்ட் இட் இஸ் ஸ்டீட் த ஹைபிஸ்கஸ் ப்ளூம்ஸ் இன் ஷேம்லெஸ் ஸ்கார்லெட். அதாவது நம்ம ஹைபிஸ்கஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், இது ஒரு கொஸ்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ஹைபிஸ்கஸ்ங்கிறது ஒரு செம்பருத்தி பூ, ப்ளூம்னா பூக்கிறது. ஷேம்லெஸ் ஸ்கார்லெட் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். பிலவுட்ல கூட நம்ம ஸ்கார்லெட் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். ஸ்கார்லெட் லெட்டர்னு ஒன்று இருக்கு. ஸ்கார்லெட் அப்படிங்கிறது ரெட் கலர் தான் குறிக்கும். கிரேங்கிறது ஓல்டேஜ், மங்கலான விஷயங்களை குறிக்கும். ஸோ ஹைபிஸ்கஸ் ப்ளூம்ஸ் இன் ஷேம்லெஸ் ஸ்கார்லெட். இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் எப்படி என்ன கலர்ல இருக்குமோ, அந்த செம்பருத்தி கலர் கிட்டத்தட்ட பிரைட் கலர், சிவப்பு கலர் எல்லாமே வந்து என்ன மாதிரி கலர்ல இருக்கும் அப்படின்னா, அது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே, அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் த பாகேன் வில்லா இன் மாவே பேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்கல்ல, பாவே வில்லா அப்படிங்கிறது வந்து
பௌகெயின் வில்லா வில்லா அப்படிங்கிறது வந்து ஒரு மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்க. இன்னும் பேஷன் அப்படிங்கிறது அது ஒரு கலர். ஆக்சுவலி மோவே அப்படிங்கிறது வந்து ஒரு கலராமா. ஸோ இது ஒரு நேம் ஆஃப் த கலர். ஒரு டார்க் பிங்க்ல மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம். ஸோ வந்து ஹைபிஸ்கஸ் சொல்றாங்க, ஸ்கார்லெட் சொல்றாங்க, அதுக்கப்புறம் பாக்வின் வில்லா அப்படிங்கிறது ஒன்று சொல்றாங்க, மோவே அப்படிங்கிறது ஒன்று சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த உன்னை சுற்றி என்னென்ன இருக்கும், இந்த பூக்கள் எல்லாமே இருக்கும். என்ட்வைன்ஸ் இட் செல்ஃப் அரவுண்ட் ஸ்ட்ராங் பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸ் நிறைய கொத்து கொத்தா வந்து உன்னை சுற்றி நிறையவே இருக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி. இந்த பாம் ட்ரீ ஸ்டாண்ட் லைக் டால் ப்ரௌட் மாரல் விமன். எப்படி இருக்குமா, அங்கே இருக்க பாம்ங்கிறது நம்மளோட பனை மரம் தான், நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாம் மரம் தான். ஸோ இந்த மரம்ல வந்து பாம் ட்ரீ வந்து ஸ்டாண்ட்ஸ் லைக் டால் ப்ரௌட் மாரல் விமன் மாதிரி இருக்குமா. அதே மாதிரி ஷேக்கிங் த பிளேட்டட் லாக்ஸ் அகைன்ஸ்ட் த, ஆக்சுவலி என்னன்னா அவங்க அந்த மேலேருந்து என்ன சொல்றது, அந்த நார்கள்லாம் தொங்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஈவினிங் டைம்ல அந்த ஒரு பெண் வந்து ஜடை போட்டுட்டு ஒரு முடியை வந்து காத்துல ஆட்டிக்கிட்டே போனான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது இருக்குமா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூல் சஜஸ்டிவ் ஈவினிங் ப்ரீஸ். ஆக்சுவலி ஈவினிங்ல வந்து அந்த காற்று, ஒரு மெல்லிய காற்று வந்து கண்ணத்தை தடவுதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரீஸ் வந்து கூலிங்காக இருக்குமா. இன் ஷார்ட் ட்வில்லிங் ப்ராசஸ். அது எந்த டைம்லையா ட்வில்லிங் அப்படின்னா வந்து இந்த அந்தி சாயிர நேரம் சொல்லுவாங்கல்ல, 5 மணிலேருந்து அந்த 6 மணி டைமை தான் சொல்லுவாங்க ஷார்ட் ட்வில்லிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் தாண்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து டுவர்ட்ஸ் ஸ்விஃப்ட் ஓப்பன் ஸ்பேசஸ். ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா கிளம்பி அடர்ந்து விரிஞ்சிருக்கக்கூடிய வானத்தில் அப்படியே மேலே போகுதாம். எப்படி போகுதாம், பிட்வீன் த ட்ரீஸ். அந்த காற்றை தான் சொல்றாங்க. அந்த காற்று ட்வில்லிங் டைம்ல எப்படி எப்படி போகுதுன்னா டுவர்ட்ஸ் ஸ்விஃப்ட் ஓப்பன் ஸ்பேஸ் பிட்வீன் த ட்ரீஸ் தேர் வில் பி டான்சிங் டு நைட் அண்ட் இன் மை பிரிம்மிங் ஹார்ட். பிரிம்மிங் அப்படின்னா நம்ம ஓட் டு த நைட்டிங்கல் கீட்ஸ் சொல்லியிருப்பார் இல்லையா, அவரோட அந்த பழச்சாறு, அந்த பழங்காலத்து பழச்சாறு ஊற்றும் போது அப்படி நுரையா வந்து மேலே அந்த கிளாஸோட விளிம்புல பார்த்தீங்கன்னா அப்படியே புளி புளியாக கண்ணடிக்கும். பிரிம்மிங், ட்விங்க்லிங் பிரிம்மிங்னு ஒரு வார்த்தை வரும். ஸோ அந்த மாதிரி இந்த பிரிம்மிங் அப்படியே பொங்கி வழியுதாமா இவரோட மனசு அதை பார்க்கும்போது. டான்சிங் டு நைட் அண்ட் பிரிம்மிங் ஹார்ட். இந்த இரவு அப்படி வந்து ஒரு என்னோட ஹார்ட்டை நிரம்பி வலிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த விஷன்ல எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்காரு இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளண்டி ஆஃப் லவ் அண்ட் லாஃப்டர். இது ஒரு இமேஜினேஷன்ல தான் பார்க்குறேன். அவர் ஆஃப்ரிக்காவை நினச்சி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு அன்பும் ஒரு லாஃப்டரும் தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா. ஓ ஐ காட் டயர்ட் ஆஃப் த கோல்டு நார்தன் சன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி என்னன்னா கோல்டு சன் அப்படிங்கிறது என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா பக்கம் பயங்கர வெயில், அதனால தான் ரொம்ப கருத்து இருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பக்கம் வந்து கோல்டு நார்தன் சன், இங்க ரொம்ப ரொம்ப குளிரா இருக்கும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கிலாந்துல இருக்கும்போது சன் எப்பவுமே என்ன சொல்றது ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும், எனக்கு இதை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ of white anxious ghost like faces. அதாவது இந்த anxious, இது ஒரு கொஸ்டின். anxious ghost like faces யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பீப்புள், அதாவது இங்கிலாந்து பீப்புளை தான் அப்படி சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த வெயில் இல்லாம அந்த சன்னோட வெளிச்சம் இல்லாம அவங்க எப்படி ஆயிட்டாங்களாம், ஸோ anxious ghost மாதிரி ஆயிட்டாங்களாம். அது வெளுத்து போன வெளியே போன ஃபேஸ் மாதிரி ஆயிடுச்சாங்களாம். ஸோ ஆஃப் க்ரௌச்சிங் ஓவர் ஹீட்லெஸ் ஃபயர்ஸ். அதாவது ஃபயர் கூட என்னாச்சா சீக்கிரமா வந்து பத்தாது இல்லையா. ஸோ அதான் ஒரு குளிர்ல உட்காந்தோம்னா கூட அடுப்பு இருக்கிற இடத்துல கூட வந்து கொஞ்சம் நல்ல ஒரு குளிர் இருக்காதா, சாரி நெருப்பு இருக்காது, ஒரு கதகதப்பு இருக்காது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. இன் மை லோன்லி பெட்ரூம். அதாவது லோன்லி பெட்ரூம்னா இங்க வந்து அவர் கூட யாருமே தங்கல, இவர் மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா தனிமைப்பட்டு இவர் வந்து ஒரு அபார்ஜினல் அப்படிங்கிறதுனால. ஸோ தனிமையே எனக்கு வெறுத்து போச்சு. இப்போ வந்து 96 படத்துல வர மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ ஒன்லி திங் ஐ நெவர் டயர்ட் ஆஃப், ஒரே ஒரு விஷயம் தான் என்ன டயர்ட் ஆக்கல. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ் த பிரசிடென்ட் கைண்ட்னஸ். இங்க இருக்க நிறைய பேர் வந்து எனக்கு கைண்டா ரொம்ப நடந்துக்கிறாங்க. ஆஃப் யூ டூ ஃபியூ அன்அஃப்ரைடு. ஸோ இதுல சில பேர் என்னன்னா ரொம்ப 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 இதுல அது ரொம்ப நிறைய பேர்லாம் கைண்டா இருக்குல்ல, ஒரு ஃபியூ பீப்புள் மட்டும்தான் என் கூட நல்லா கைண்டா இருக்கிறதுனால நான் வந்து அன்அஃப்ரைடா ஃபீல் பண்றேன், பயப்படாம இருக்கேன். ஆஃப் மை கிரேவ் டஸ்கி ஸ்ட்ரேஞ்சர்னஸ். என்னோட கிரேங்கிறது இந்த இடத்துல வந்து கிரேவ் டஸ்கி அப்படிங்கிறது பிளாக் கலர் தான் குறிக்குது. ஸோ என்னோட கிரேவ் டஸ்கி, இந்த டஸ்கி வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னஸ் ஒரு வித்தியாசப்படுத்தி காமிக்குது. ஸோ வந்து பட் இருந்தாலும் எங்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்து தேர்ட் ஸ்டான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 41 லைன் வரைக்கும் வரும். ஸோ ஐ கேம் பேக், நான் திரும்ப வந்துட்டேன். சேலிங் டவுன் த கினியா கோஸ்ட், அந்த கோஸ்டல் ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த லைன். ஸோ அங்கே நான் திரும்பி வந்துட்டேன். எதில் செயிலிங்னா என்னது, இதுல கப்பல்ல வந்துட்டேன். ஸோ லவ் த சொஃபிஸ்டிகேஷன்னா என்னது வசதின்னு சொல்லுவாங்க இல்லையா.
கம்ஃபர்ட். ஸோ எங்கே எனக்கு கம்ஃபர்ட்டோ அதை நோக்கி தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆஃப் யுவர் பிரேவ் நியூ சிட்டிஸ், இங்கே யார் பிரேவ் நியூ சிட்டி, பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு எழுதுனது யார், அந்த வார்த்தை எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. என்னென்ன மாதிரியான சிட்டிஸ் நியூ சிட்டிஸ் அப்படின்னா டாக்கா, அக்ரா, கொட்டோனா, லாகோஸ், பாத்ரஸ்ட் அண்ட் பிசாவ் அப்படிங்கிற, அதுக்கப்புறம் லிபேரியா, ஃப்ரீடவுன் நம்மளோட இன்ட்ரோலே பார்த்தோம், லிப்ரவில்லியா, அப்புறம் ஃப்ரீடம் இஸ் ரியலி இன் த மைண்ட். ஆனால் இவ்வளோ இருந்தாலும் இது எல்லாமே என்னது, ரியலி இன் த மைண்ட். இதுதான் ஒரிஜினலாக நம்ம டைட்டிலோட இது, ஃப்ரீடம் இஸ் ரியலி இன் த மைண்ட். லாஸ்ட்டாக முடிக்கும்போது இதை முடிப்பார். ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டான்ஸை பார்த்துட்டோம். இந்த 9 சிட்டிஸ் இருக்கும். 9 சிட்டிஸை பார்க்கும்போது எனக்கு ஃப்ரீடம் தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கோ அப் கண்ட்ரி ஸோ தே சைட். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஊருக்கு நான் திரும்ப வந்துட்டார், என்னால் அங்கே இருக்க முடியல, அதனால நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துடுறாரு. வந்துட்டு என்ன சொல்றாரு, டு சி த ரியல் ஆஃப்ரிக்கா, இங்கே ஒரிஜினல் ஆஃப்ரிக்காவோட மீனிங்கை நோக்கி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபார் ஹூம்ஸ் எவர் யூ மே பி, நீ யாரா இருந்தாலும் அங்கிருந்து தான் நான் வந்திருப்பேன், என்னோட மூதாதைகள் யாரா வேணாலும் இருக்கலாம், பட் அங்கிருந்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சார். தட் இஸ் வேர் யூ கம் ஃப்ரம். அதாவது நீ எங்கிருந்து வந்தாலும் சரி ஆப்பிரிக்கால இருந்து தான் வந்திருப்பேன் அப்படிங்கிறது தான் எல்லாரோட பார்வையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோ ஃபார் புஷ். இப்போ வந்து இங்க ஆப்பிரிக்காவோட அழகு எல்லாமே அவர் சொல்றாரு. கோ ஃபார் புஷ். புஷ்னா உங்களுக்கு தெரியல, புதற்காடுகள். இந்த புஷ் தான் வந்து வால்சிங் மெட்டில்டாவில் வந்து யார் எழுதியிருப்பா, பான்சோ பேட்டர்சன். ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் புஷ் போயிட்டு அன்அஃபிஷியல் நேஷனல் ஆந்தமாக இருக்கும் வால்சிங் மெட்டில்டா. ஸோ கோ ஃபார் த புஷ், இன்சைட் த புஷ். அதுக்கப்புறம் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஹிடன் ஹார்ட். அங்கே தான் எனக்கு என்னோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேச்சர் அங்கே தான் இருக்கு. யுவர் மியூட் ஆன்செஸ்டர் ஸ்பிரிட், அங்கதான் உன்னுடைய ஆன்செஸ்டர் ஸ்பிரிட்னா என்னது, உங்களோட பழங்காலத்தை உங்களுடைய மூதாதைகளோட ஸ்பிரிட் அங்கதான் இருக்கு. இது யார் சொல்றாங்க அப்படின்னா, இங்க ஃபைன் பண்ணிட்டு வராரு. சரியா, நான் ரியல் ஆப்பிரிக்கா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கோ பார் புஷ், அங்க போ, அங்க புதர் செடி இருக்கும், இன்சைட் த புஷ், அங்க போய் பாரு. யூ வில் ஃபைண்ட் யுவர் ஹிடன் ஹார்ட், அங்கதான் உன்னோட ஹார்ட் இருக்கும். யுவர் மியூட் ஆன்செஸ்டர் ஸ்பிரிட், அது எல்லாமே அங்கதான் இருக்கும். ஸோ அவங்க சொன்னதுனால இவர் என்ன பண்ண, ஸோ ஐ வெண்ட் டான்சிங் ஆன் மை வே. அப்படியே டான்சிங் லிட்டரல் டான்ஸ் கிடையாது, என்னோட மனசு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போகுது, சந்தோஷத்தை துள்ளி குதிச்சு போகுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து பார்க்கும்போது வந்து 5th ஸ்டான்ஸா பார்க்குறோம். நவ் யூ லை பிஃபோர் மீ பாசிவ். ஸோ பாசிவ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாசிவ்ங்கிறது மீனிங், அதாவது பாசிவ். ஆக்டிவ்ங்கிறது நடக்கிறது, பாசிவ்ங்கிறது நடக்காது, எழுதி வச்சது தான் பாசிவ்னு சொல்லுவோம். ஸோ நவ் லை பிஃபோர் மீ பாசிவ், நீ பாசிவ் மாதிரி இருக்க, ஒரு மீனிங்காக மட்டும் இருக்க. வித் யுவர் அன்ஆன்சரிங் கிரீன் சேலஞ்சஸ் அப்படின்னா, நீ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு க்ரீனாக பார்க்கறதுக்கு சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், நிறைய க்ரீன்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இஸ் திஸ் ஆல் யூ ஆர். ஸோ ஆஃப்ரிக்கா நீ இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு எதையெல்லாம் பார்த்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற விஷயங்கள் தான். திஸ் லாங் அண்ட் ஈவன் ரெட் ரோட், அதாவது இது கிரீன் சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு இஸ் திஸ் ஆல் யூ ஆர், இதுதான் நீ எல்லாமா அப்படின்னா எதெல்லாம் நீ எல்லாமான்னு கேட்குறாங்க. திஸ் லாங் அன்ஈவன் ரெட் ரோடு. ஸோ வந்து லாங்காக இருக்கு, ஆனால் அன்ஈவனாக இருக்கு, மேடும் பள்ளமுமா இருக்கு. ரெட் ரோடு, ரெட் ரோடுனா என்ன அர்த்தம், மணல் பொதிந்த ரோடுகளாக தான் ரெட் ரோடுகள். பிளாக் ரோடுனா நம்ம வந்து தார் ஊற்றிருப்பாங்க. ரெட் ரோடு இன் திஸ் அக்கேஷனல் செசஷன், அதாவது அக்கேஷனல் செசஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிட்டு இவர் அக்கேஷனலா போறாரு இல்லையா, அந்த விஷயத்த சொல்றாரு. ஆஃப் ஹடல்டு ஹீப்ஸ் ஆஃப் 4 மட் வால்ஸ். இந்த 4 மட் வால்ஸ்னா, மட் வால்னா என்ன சொல்லுவோம், மட்னா வந்து களிமண், மணல். ஸோ இந்த மண், ஸோ மண்ணால் செய்யப்பட்ட வீடுகள் இங்க நிறைய பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ற. மேடுப்பள்ளம் நிறைந்த 4 வால் வச்ச ஒரு மட் வால்ஸ் பார்க்க முடியுது. அண்ட் தச்சடு ஃபாலிங் கிரேஸ் ரூஃப்ஸ். கிரேஸ் ரூஃப்ஸ்னா என்ன, அந்த மேலே வந்து இந்த குளிர் தாங்கிறதுக்காக நம்ம வெயில் காலத்துல மேலே வந்து கிரேஸ்லாம், புல் காஞ்சி போன புல்லாம் மேலே போட்டு வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஃபாலிங் ரூப்ஸ் இருக்காமா. அதில் சம்டைம்ஸ் எனாபிள்டு பை அ தின் லேயர், சில நேரங்களில் வந்து ஒரு தின் லேயர், அதாவது சுவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒட்டு போட்ட கூரை மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸோ அது இன்னும் கொஞ்சம் வந்து விரும்புறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லேயராக ஒரு சுண்ணாம்பு மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் கடைசியாக இந்த பின்னாடி வரும் பாருங்க, தின் லேயர் ஆஃப் ஒயிட் பிளாஸ்டர், வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அண்ட் கவர்டு வித் தின், இன்னும் கொஞ்சம் தின்னா இருக்கிறதுக்காக. ஸ்லைண்டிங் கரேஜிகேட் ஜிங்க், ஜிங்க்ங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அது கலக்கிறது. ஸோ இது வந்து கரிகேட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுது, ஒரு வளைந்த ஓடுன்னு சொல்றாங்க, ஸ்ட்ராங்கா இருக்குமாமா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீஸ் பேஷன் ஃபேஸஸ் ஆன் வெதர் பீட்டன் பாடிஸ், என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அங்கே பார்க்கும்போது இந்த ஃபேஸஸ்லாம் எப்படி இருக்காமா,
பேஷண்ட், ரொம்ப அமைதியான ஃபேஸா இருக்காமா. வெதர் பீட்டட் பாடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெதரை தாங்கக்கூடிய அந்த அளவு, அதே மாதிரி அவங்களோட வெதர் வந்து அவங்களோட பாடிஸ்ல எவ்வளவு தூரம் அடிச்சிருந்தா இந்த கலர் கருப்பா இருக்கும் அப்படிங்கறத அவர் யோசிக்கிறாரு. பவுவிங் அண்டர் த ஹெவி மார்க்கெட் லோட்ஸ். அந்த ஹெவி மார்க்கெட் லோட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல போய் எங்க போய் யாரோ ஒருத்தர் வந்து ஹெவி லோடு வாங்கிட்டு வராரு. அவர் எப்படி வராரு, அதை பெடலிங் சைக்கிளிஸ்ட் வேவர்ஸ் அப்படியே தள்ளாடி தள்ளாடி அந்த சைக்கிள் அப்படியே ஜெர்க் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு, அதாவது என்னன்னா இந்த இடத்துல வந்து எப்படி வண்டி ஓட்டணும்னு தெரியாம ஓட்டுறது அங்க சொல்ல வர்றாரு. ஸோ பெடல் போட்டுக்கிட்டு சைக்கிளிஸ்ட் வேவர்ஸ் பை ஆன் த ராங் சைட் ஆஃப் த ரோடு. அப்போ ரூல்ஸ் வந்துருக்குல்ல அந்த டைம்ல, இப்போ வந்து காலனி ஆதிக்கம் முடிஞ்சு இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. அந்த ராங் சைடு ரோடு, அப்போ வந்து எந்த பக்கம் ரோட்ல வண்டி ஓட்டணுங்கிறது தெரியாம அவர் வந்து ராங் சைட்ல ஓட்டிட்டு வர்றாரு அந்த சைக்கிள் அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து வந்து as if uncertain of his new emancipation. இப்போ என்னென்ன இது பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் எதெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஈஸி ஃபார் அன்சர்டன் ஆஃப் ஹிஸ் நியூ எமானிபேஷன் அப்படிங்கிறது வந்து நாட் கிளியர். அன்சர்டன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாட் கிளியர்னு அர்த்தம். ஃப்ரீடம் கிடைச்ச உடனே லெஃப்டா ரைட்டா எந்த பக்கம் ஓடுறதுன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காரு. there was quackling chickens and the pregnant she goats. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் காமெடியான ஒரு காமிக் தான் சொல்றாரு. ஆக்சுவலி சிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணா கத்திட்டு வருதாமா. அதே மாதிரி பிரெக்னன்ட் ஷீ கோட்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஆடு. இது எல்லாமே வந்து என்ன பண்ணுது வந்துட்டு இருக்கு. த மரக்கட்டை, அதாவது லம்பர் அவுக்வர்ட் வித் ஃபியர் அக்ராஸ் த ரோடு. ஆக்சுவலி என்னன்னா மரக்கட்டை அல்லது வெட்டக்கூடிய அந்த இதை வந்து அந்த ஒரு பயத்தோடைய வெட்டுறவங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடய இது ரெண்டுங்களும் வந்துட்டு இருக்காமா. ஸோ அக்ராஸ் த ரோட்ல நடந்துட்டு இருக்கு. அக்ராஸ் த விண்ட்ஸ்கிரீன் வியூ ஆஃப் மை 4 சிலிண்டர் கிட் கார். 4 சிலிண்டர் அப்படிங்கும் போது என்னதுன்னா 4ங்கிறது இந்த இடத்துல 4 டயரை தான் குறிக்குது. சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து அவருடைய கார்ல அவர் பயணிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறத அவர் விண்டோ வழியா அதெல்லாம் பாக்குறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா தொடர்ந்து அண்ட் ஓவர்லோடட் லாரி ஸ்பீட் மேட்லி டுவர்ட்ஸ் மீ. அதாவது ஒரு நிறைய பேரை ஏற்றிக்கிட்டு ரொம்ப ஓவர்லோடோட சொல்லி ஒரு லாரி வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி இவர் நோக்கி வருதாமா. ஃபுல் ஆஃப் ப்ரொடியூஸ் பேசஞ்சர்ஸ் வித் டிரைவர் லீனிங். அதாவது அதில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களாம், பேசஞ்சர் இருக்காங்களாம். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த ஸ்வெல்லிங் டஸ்ட் டு pilot of his swinging opposite vehicle along beside him on the raised seat in his first class passenger, clutching and dimmed, but he drives on at so many miles per hour, peering out with bloodshot eyes, unshaved face and dedicated look, his motto painted on each side, Sunshine Transport, we get you there quick. The Lord is my shepherd. ஆக்சுவலி இது என்னன்னா இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா பார்ப்போம். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்த வந்து ஓவர்லோடா ஒரு லாரி வந்து ஓட்டிட்டு வரான். அதுல என்ன அப்படின்னா ரொம்ப டஸ்டா இருக்கு. ஓகேவா, ஸ்வெல்லிங் அப் டஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆடிட்டே வருது. அதே மாதிரி பைலட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அந்த டிரைவரை தான் குறிக்குது. அவரோட ஸ்வெல்லிங் அப்படிங்கிறது வந்து ஆடிட்டு ஷுவரிங் அப்படின்னு சொன்னால அதே தான். ஸ்விங்கிங் அப்சட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டே வருது. இன்னொன்று வந்து பிசைட் பக்கத்துலேயே வந்த உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் அப்படிங்கிறது ஒரு பையன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறது ஒரு பையன் வந்து முன்னாடி உட்காந்துருக்கானா. ஸோ பேசஞ்சர் அந்த குட்டியா டிம்டு, அதாவது கைப்பிடி வந்து ரொம்ப கைப்பிடிச்சிட்டு ரொம்ப குட்டியா ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கான். பட் ஹீ டிரைவ், அதாவது அவர் வந்து என்ன பண்றாரு, பயத்தோட தான் பிடிச்சிட்டு வராராம். யாரு, அந்த பையன், குட்டி பையனை தான் அவங்க சொல்றாங்க. at so many miles per hour. அவர் என்னன்னா ரொம்ப தூரத்துல இருந்து அவர் ஓட்டிட்டு வரது எல்லாமே தெரியுது. அதனாலதான் என்ன ஆகுதாமா, பிளட் ஷாட் ஐஸ், அவரோட ஐஸ் வந்து பிளட் கலர்ல இருக்காமா, ரத்தம் இதா இருந்துச்சு. அன்ஷேவ்டு ஃபேஸ், அவரோட முகம் வந்து சேவ் பண்ணாத ஒரு இதா இருக்காமா. அதே மாதிரி டெடிகேட்டட் லுக் இருந்தாலும் நம்ம வந்து இவங்கெல்லாம் கொண்டு போய் ஒரு இடம் சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வராராமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹிஸ் மோட்டோ பெயிண்டட், அவரோட மோட்டோ என்ன அப்படிங்கிறது, அதாவது அந்த லாரியோட மோட்டோ, அந்த ஓனரோட மோட்டோ என்ன இருந்துச்சுன்னா பெயிண்ட் பண்ணியிருக்கான் ரெண்டு பக்கமும். எப்படின்னா சன்ஷைன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. வி கெட் தர் குயிக் அண்ட் குயிக், நான் உங்களுக்கு சீக்கிரத்திலேயே கொண்டு போய் சீக்கிரமா சேர்த்துருவோம் அப்படின்ட்டு. த லார்ட் இஸ் மை ஷெஃபர்ட், கடவுள் தான் என்னுடைய மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கான். இது ஒரு கொஸ்டின். அதே மாதிரி அவரோட ஐ எப்படி இருந்துச்சு, எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. த ரெட் டஸ்ட் செட்டில்ட் ஆன் த கிரீன் லீவ்ஸ். ஆக்சுவலி அவர் போற அந்த டஸ்ட், ஏன்னா ரெட் ரோடுன்னு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ரெட் டஸ்ட், அப்போ ரெட் டஸ்ட் தான் இருக்கும். அவரோட இந்த கிரீன் சுற்றி இருக்க சைடில் இருக்கக்கூடிய அந்த செடிகளில் வந்து அந்த டஸ்ட் போய் தங்கிருச்சு. அந்த புழுதி தான் அந்த செடியில் போய் அடிச்சிருக்கு. அதை தான் இவ்வளோ தூரம் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஐ நோ யூ வில் நாட் மேக் வி வாண்ட் லார்ட். ஆக்சுவலி என்னன்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்னை மாத்திடுவேன்னு எனக்கு தெரியும். நான் இங்கே வந்தேன் அப்படின்னா நீ கண்டிப்பாக என்னை மாத்திடுவேன், என்னோட மைண்ட் செட்டை மாத்திடுவேன், கரெக்ட் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். தோ ஐ ஹாவ் ரிடன்ட் யுவர் கிரீன் பேக்சர்னா ஒரு பாதைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிரீன் பேக்சர்னா என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு பாதை, ஒரு கலராக மாறிடும். நான் இங்கே வந்தேன்னா வந்து இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்தால் நான் மாறிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாரு. இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஐ ஹாவ் வாண்டட் ஸோ மச், பட் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு இங்கே தேவைப்படுது. ஸோ இது ஒரு கொஸ்டினாக மேபி வரலாம். அவர் என்ன வேணும், ஐ வாண்டட் ஸோ மச் தட் ஐ ஹாவ் ஆல்வேஸ் பீன் ஃபவுண்ட் வாண்டிங். அதாவது நம்ம திருப்தி இல்லாமல் எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இங்கே இருக்குது, அதனால தான் நான் திரும்ப வந்திருக்கேன் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. ஃப்ரம் சவுத் அண்ட் ஈஸ்ட் அண்ட் ஃப்ரம் மை வெஸ்ட் the sandy desert holds the north. ஸோ இது என்ன அப்படின்னா, அவர் எங்கெங்கெல்லாம் தேடி இருக்காரு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து டிராவல் பண்ணி வந்திருக்காருங்கிற இடத்துல சொல்றாரு. யூ ஆர் நாட் அ கண்ட்ரி ஆஃப்ரிக்கா. இது ரொம்ப முக்கியமான அந்த 2 லைன். ஆக்சுவலி என்னன்னா, யூ ஆர் நாட் அ கண்ட்ரி. நீ ஒரு கண்ட்ரி கிடையாது ஆஃப்ரிக்கா, பட் ஆனால் நீ தான் கண்ட்ரி, நீ தான் பெரியவன். யூ ஆர் கான்செப்ட், நீ ஒரு கான்செப்ட், நீ கண்ட்ரி கிடையாது. யூ ஆர் நாட் அ கண்ட்ரி, ரொம்ப முக்கியமானது. யூ ஆர் நாட் அ கண்ட்ரி, யூ ஆர் அ கான்செப்ட், யூ ஆர் அ கான்செப்ட். ஓகேவா, இவர் வந்து கான்செப்ட், நீ வந்து கண்ட்ரி கிடையாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபேஷனட் இன் அவர் மைண்ட்ஸ் ஈச் டு ஈச் to hide our separate fears, to dream our separate dreams. Only those within you who know the circumscribed plot and till it well with steady plug can from that harvest then look up to the vast blue inside of the enameled bowl of sky which covers you and say. ஆக்சுவலி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல எங்களோட மனங்கள்லாம் எப்படி இருக்கு, எங்களோட மனங்கள்ல எப்படி வாழ்ற, எங்களோட மனங்கள்ல வாழ்றதுனால எங்களுக்கு பயம் இல்லை, எங்களால் வந்து கனவுகளை நோக்கி பயணிக்கவே முடியுது இந்த ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆப்பிரிக்கா குடும்பத்துல. ஸோ உனக்குள்ள ஒரு என்ன சொல்றது, வெல் எஸ்டாப்ளிஷ்டு சர்க்கம்ஸ்கிரைப்டு அப்படிங்கிறது வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டுன்னு சொல்றாரு. ஸோ ஓகே, அண்டில் வி ஸ்டடி பிளக். ஆக்சுவலி நாங்கள் வந்து என்னது, ஒரு கலப்பையை வந்து ஒரு உழவன் எப்படி வந்து ஒரு கலப்பையெல்லாம் உலர முடியுதோ அந்த மாதிரி நிலத்தை நாங்கள் நல்லா ஆழமாக வந்து கலப்பையை வந்து உளுந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஃப்ரம் த ஹார்வெஸ்ட் தட் லுக் அப். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம பூரி போட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விவசாயியோட மனநிலை வந்து எனக்கு இருக்கு. டு த வாஸ்ட் ப்ளூ இன்சைட், அவன் எப்படி பார்ப்பான், அந்த ப்ளூ இன்சைட், அந்த ப்ளூ வானத்தை வந்து அவன் அப்படி பார்ப்பான், ப்ளூ கலரை. ஸோ எனாமல்டு அப்படிங்கிறது வந்து இங்கே எனாமல்டா பாத்திரத்துக்கு எனாமல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நகைகளுக்குலாம் எனாமல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த கலர் பூசின மாதிரி இருக்குமா அந்த ஆகாயம், அந்த ஸ்கை வளைவா ஒரு பவு பண்ணி அப்படி இருக்குமா. விச் கவர்ஸ் யூ அண்ட் சே. அந்த இதில் வந்து விவசாயம் சொல்கிறான், இதுதான்டா என்னோட ஆஃப்ரிக்கா. ஸோ திஸ் இஸ் மை ஆஃப்ரிக்கா. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விவசாயி சொல்லுவான். அவன் வந்து நம்ம வெளியில் எங்கெங்கேயோ வந்து ஆஃப்ரிக்காவோட மீனிங்கை தேடிட்டு இருந்தேன், பட் ஆனால் திஸ் இஸ் மை ஆஃப்ரிக்கான்னு யார் சொல்கிறா அப்படின்னா ஒரு விவசாயி சொல்கிறான். ஸோ ஐ எம் கண்டென்ட் அண்ட் ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஒரு மனநிறைவு, எனக்கு ஒரு கண்டென்ட், எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கு, எனக்கு சந்தோஷம் இருக்கு. ஐ எம் ஃபுல்ஃபில், நான் வந்து ரொம்ப மனசுக்குள்ள வந்து ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்றேன் எனக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. வித்தவுட் அண்ட் ரவுண்ட் அபவுட், அதாவது வித்தவுட் அண்ட் ரவுண்ட் அபவுட். ஆக்சுவலி என்னன்னா, வெளியிலயும் சரி என்னை சுத்தியும் சரி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, I have gained the little longing. என்னோட சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுச்சு. Of my hands and my lions and my heart. ஸோ என்னோட ஃபிசிக்கலாகவும் சரி என்னோட இதயம் சரி ரொம்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் த சோல் தட் ஃபாலோஸ் இன் மை ஷேடோஸ், என் நிழலை வந்து என்னோட சோலுக்கும் ஹாப்பி கொடுக்குது அப்படி சொல்லி சொல்றாரு. ஐ நோ நவ் தட் இஸ் வாட் யூ ஆர். அது ஆக்சுவலி எனக்கு இப்போதான் தெரியுது ஆஃப்ரிக்கா நீ யார் அப்படிங்கிறது. ஹாப்பினஸ், கண்டென்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், கண்டென்ட்னா மனநிறைவு, கண்டென்ட்னாலும் சேம் அதான். ஃபுல்ஃபில்மெண்ட், எ ஸ்மால் பேர்ட் சிங்கிங் ஆன் அ மேங்கோ ட்ரீ. ஸோ எப்படி இருக்காமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் எ ஸ்மால் பேர்ட் சிங்கிங் ஆன் அ மேங்கோ ட்ரீ. இது ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி எப்படி எப்படிலாம் இருந்தார் இங்கே வந்து டேஷ் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹாப்பினஸ், கண்டென்மெண்ட் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். அதுக்கப்புறம் அந்த ஸ்மால் பேர்டு எப்படி இங்கே வந்து பாம் ட்ரீ இருக்கனால பாம்னு யோசிக்க கூடாது. ஸ்மால் பேர்ட் சிங்கிங் ஆன் எங்க பாம் ட்ரீயா, மற்ற ட்ரீலாம் கொடுப்பாங்க, ஆனால் மேங்கோ ட்ரீ.
மாம்பழம் மாம்பழம் மல்லுகோ மாம்பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கனோட அந்த மனநிறைவு ஒரு திருப்திங்கிறது எதில் இருக்காமா, சந்தோஷம் மனநிறைவு திருப்தி. ஸ்மால் பேர்டு வந்து எப்படி மேங்கோ ட்ரீ மேலே உட்காந்து அது பாடுமோ அந்த மாதிரியான ஒரு மனநிறைவு. நீ தான் என்னோட ஆப்பிரிக்கா, இதோட மீனிங் எனக்கு தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வெளியே சுற்றியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த போயம்ல சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். மொத்தம் வந்து 8 ஸ்டான்ஸாலையும் முக்கியமான லைன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி 107 லைன்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அந்த சிட்டிஸ் 9 சிட்டிஸ் சொன்னோம், அந்த சிட்டிஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த காரில் வரும்போது 4 சிலிண்டர்னு சொன்னாலே அந்த காரில் வரும்போது என்னென்ன பார்த்தாரு, அந்த லாரியில் என்ன எழுதி இருந்துச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே ஸ்டார்டிங் ஒன்று சொன்னோம் இல்லையா, ஸோ யார் வந்து அபிரிஜினல் பீப்புள் வந்து எப்படின்னா எதுக்காக ஃப்ரீடம் கொண்டாடினாங்க, அதுக்கப்புறம் யாரை வந்து மேலே போய் பாரு உன்னோட ரியல் ஆஃப்ரிக்கா எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும்னு சொன்னது யாரு, அதேமாதிரி அங்கே என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, ஹைபிஸ்கஸ் இருந்துச்சு, ஸ்கார்லெட் கலர் இருந்துச்சு, இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவரோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் பயோகிராஃபி முடிஞ்சால் நான் பயோகிராஃபி அவருக்கு வந்து நான் போடுறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் ஐடென்டிஃபை மீ. ஏன்னா இஃப் எனிதிங் ராங் ஐ வில் என்ன சொல்கிறது, நான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஆல் தி பெஸ்ட்.